அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை பற்றிய சிறப்புகளை பற்றி திருமறை குர்ஆனும் நபிமொழிகளும் பலவிதமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறது. அதிலே ஒரு சில சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 185வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவுக்கு சிறப்பான மாதம் என்றால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான். 12 மாதங்களில் குர்ஆனை இறக்குவதற்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமலான் மாதம் என்று இந்த ரமலான் மாதத்துக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிறப்பை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு சிறப்பான மாதம், அல்லாஹுவே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் என்றால் அந்த மாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? கெட்ட மாதமாக ஆக்கிவிடக்கூடாது. சிறப்பான மாதமாக நாம் அதை ஆக்க வேண்டும், அதை மதிக்க வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி எப்படி கூறியிருக்கிறார்கள் என்று பாருங்க. அத்தாக்கும் ஷஹரு ரமலான், உங்களுக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டது, ரமலான் மாதம் வந்துவிட்டது. ஷஹ்ருன் முபாரக், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஒரு முபாரக்கான மாதம், அருளுள்ள மாதம் என்று சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருளுள்ள மாதம், சுப்ஹானல்லாஹ். அருளுள்ள மாதத்தை நாம் என்ன செய்யணும்? அருளாக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டால் நமக்கு வேறு யாருடைய அருளும் தேவையில்லை. அந்த அருளை நாம் பெற முன் வந்தால் அல்லாஹ் தருவார். அவ அருளுள்ள மாதம். ஃபரலல்லாஹு அலைக்கும் சியாம, அந்த ரம்லான் மாதத்துடைய அந்த நாட்களிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்ன, அதிலே சுவர்க்கத்தின் வாசல்கள் அந்த மாதம் திறக்கப்படுகிறது. வதுகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் அங்கே மூடப்படுகிறது அந்த மாதத்திலே. அந்த மாதத்திலே வதுகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், அதிகமாக கெடுக்கக்கூடிய, மிக நூறியாட்டம் பண்ணக்கூடிய ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. வஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவிலே அல்லாஹு தஆலா ஒரு மாதத்தை, ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த மாதத்திலே ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. மன் ஹுரிம கைரஹா ஃபகது ஹுரிம், அந்த இரவிலும் ஒரு மனிதன் நலவை செய்யாமல் அதை வீணாக ஆக்கி வீணாக அந்த இரவை கழிக்கிறானோ அவன் நலவையெல்லாம் எழுந்தவன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நசாயில இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, நம்ம பல கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது முபாரக்கான மாதம்ங்கிறாங்க. இதில் சுவர்க்கத்தின் வாசல்களை எல்லாம் அல்லாஹ் திறக்கிறான். அந்த மாதத்துக்குரிய சிறப்பை கருதி, இந்த மாதத்துக்குரிய சிறப்பை கருதி நரகத்துடைய வாசல்களை எல்லாம் அல்லாஹ் மூடிவிடுகிறானாம். சில ரிவாயத்துகளிலே எல்லா சுவர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படும், ஒரு வாசல் கூட மூடப்படாது.